நமச்சிவாய வாழ்க. மேசராசிக்காரர்களுடைய ஆகஸ்ட் மாத பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் ராசி கிரகத்தில் என்னென்ன கிரகங்கள் அடைய பெற்றிருக்கிறது என்பதை முதலில் பார்த்து கொள்வோம். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் குரு பகவானும், 4ஆம் வீட்டிலே புதன் பகவானும் சூரிய பகவானும், 5ஆம் வீட்டிலே கேது பகவானும், 6ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவானும், 11ஆம் வீட்டிலே ராகு பகவானும், 12ஆம் வீட்டிலே சனி பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். இவ்வாறு இடம்பெற்று காணப்படக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் எவ்வாறு நமக்கு ஆகஸ்ட் மாதத்தில் பலன்கள் தர காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் இந்த மேச ராசி என்று வரும்பொழுது செவ்வாய் பகவானுடைய அதிபதியாக வருகிறார். ஆகவே அவர் செவ்வாய் என்று சொன்னாலே வேகம் விவேகத்திற்கு சற்றும் சளையாதவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இவர் வேகமாக செல்லக்கூடியது, வேகமாக செயலாற்றக்கூடியது, எதிலும் முடிவிலும் வேகம், எல்லாத்திலும் வேகத்தின் தன்மையில் அடிப்படையாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் என்று வருகிறது. ஆகவே இவர்களுடைய பொதுவான பலன்களாக வருகிறது. முதலில் இந்த மாதத்திற்கு இவ்வாறாக தொழில்நிலை இருக்கும். இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் இவ்வாறு தொழில்நிலை இந்த மேசராசிக்காரருக்கு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். மேசராசிக்கு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர வீட்டில் கிரகங்கள் எதுவும் இல்லாத நிலையிலும் அந்த வீட்டு அதிபதி ராசிக்கு 12ஆம் வீட்டிலே இடம்பெற்று காணப்படுகிறார். 10ஆம் வீட்டை சூரிய பகவானும் புதன் பகவான் பார்வை செலுத்துகிறார்கள். இதன் அடிப்படையில் 3ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் இடத்திலிருந்து செயலாக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கப்பட்டால் 4 என்று வரும் பொழுது அவர் முதலீடாக வருகிறது. அதாவது தொழில்நிலைக்கு இவர்கள் கடன் வாங்கி முதலீடு செய்ய போகிறார்கள் என்று எடுத்து காட்டுகிறது. 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் வீட்டிலே இருப்பது சிந்தனையில் அந்த முதலீடை பற்றி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சிந்தனை மேலோங்கி நிற்கிறது. திரிகோணத்திலே சனி பகவானுடைய இணைவு அப்படி என்று பார்க்கும் பொழுது தொழிலிலே இவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போகிறார்கள். சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் இவர்களுக்கு நன்மையான, அதாவது புதுவிதமான முதலீடை மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்று வருகிறது. இது ஒரு வகையான ஒரு நன்மையான நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் தொழில் நிலையின் அடிப்படையில் வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக வேலை என்று வரும்பொழுது தனியாரிலோ அல்லது அரசாங்கத்திலோ இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்கள் 6ஆம் வீடு என்று வரும்பொழுது வேலை, அந்த இடத்திலே ராசியினுடைய அதிபதி புதன் வீட்டிலே அமரப்பெற்று காணப்படுகிறார். இந்த புதன் பகவான் 4ஆம் இடத்திலே சூரியனுடைய இணக்கம் பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் இவர்கள் நன்மையான நிகழ்ச்சிகளாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் வேலையினுடைய அமைப்பின் அடிப்படையில் இவர்களுக்கு இன்க்ரிமெண்ட், வேலையுடைய உயர் பதவி மற்றும் நன்மையான நிகழ்ச்சி மற்றும் சக தோழர்கள் அடிப்படையில் நன்மை, மேலே அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் நன்மையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிகவும் அற்புதமான நிகழ்ச்சிகளாக வேலையின் அடிப்படையில் நடைபெறுகிறது. சரி, குடும்பம் என்று வருகிறோம். 2ஆம் வீடு என்பது குடும்பம், வாக்கு, தனம் என்று 3 செயல் ஆக்கக்கூடிய நிலை 2ஆம் பாகத்துடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அந்த வீட்டு அதிபதியாக வரக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான். இவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருந்து மற்றும் குருவோட இணக்கம் பெற்று காணப்படுகிறார். அந்த வீட்டை சனி பகவான் பார்வையின் அடிப்படையில் இருக்கப்படும் காரணத்தினால் சனி பார்வை என்பது அதாவது அந்த வீட்டுக்கு செலவினத்தன்மை கூட்டுகிறது என்று வருகிறது. செலவினத்தன்மை கூட்டுகிறது என்று வந்தால் 3ஆம் வீட்டிலே குரு பகவானுடைய இணையப்பெற்ற சுக்கிர பகவான் என்ன வகையில் செலவு என்று வரும் பொழுது மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு இவர் செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது என்று வருகிறது. அதன் அடிப்படையில் பொருளாதாரம் கரையக்கூடிய நிலை ஏற்படும். ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். ஆகவே சற்று கவனமாக இருந்து செலவினத்தன்மையை அதிகமாகவோ குறைவாகவோ எப்படி செய்து கொள்ளலாம் என்று சிந்தனை செய்து கொள்வது நன்று. 3ஆம் இடம் முயற்சி. இந்த முயற்சி என்ற இடமானது புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் வரும்பொழுது புதன் பகவான் 4ஆம் வீட்டிலே வருகிறார். 4ஆம் இடம் என்பது முதலீடு சார்ந்த அமைப்பு. இவர் முயற்சி செய்யக்கூடிய அமைப்பானது வித்தை போன்ற அமைப்பிற்கு செலவு செய்வது மற்றும் இவருடைய சிந்தனை
4ஆம் வீட்டின் அடிப்படையில் வண்டி வாகன சேர்க்கை மற்றும் முதலீடு சார்ந்த அமைப்புகளுக்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று வருகிறது. அது நன்மையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் வீடு 4ஆம் வீட்டினுடைய அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் அந்த வீட்டிலே புதன் பகவானும் சூரியன் பகவானும் மற்றும் திரிகோணத்திலே சனி பகவானும் இணக்கம் பெற்று காணப்படுவது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 4 என்று வரும்பொழுது தாயாருடைய நிலை, வண்டி வாகன சேர்க்கை, வீடு போன்ற அமைப்புகளுக்கு பொதுவான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முதலீடு என்று வரும்பொழுது நன்மையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தாயாருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சற்று தீங்கு வருகிறது. கவனமாக இருந்து அவர்களுக்கு உடல்நிலையின் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வழிவகை செய்து கொள்ளப்பட வேண்டும். மற்றும் வண்டி வாகனங்கள் சேர்க்கையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுக்கு ஒரு சிலருக்கு வாகனங்கள் சேர்க்கை போன்றவை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு வீடு அவன் கட்டக்கூடிய நிலையாகும். ஒரு சிலருக்கு அங்கே சனி பகவான் திரிகோணத்தில் வருவதனால் பழைய வீடு வாங்கக்கூடிய நிலையை கூட ஒரு சிலருக்கு வாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு புதன் பகவான் அங்கு இருப்பதனால் காலி இடங்களை வாங்கக்கூடிய நிலையாகவும் வாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. வீடு வண்டி வாகன சேர்க்கையின் அடிப்படையில் நன்மையான ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. 5ஆம் வீடு குழந்தையினுடைய நிலை, குலதெய்வத்தினுடைய நிலை மற்றும் பெருமை, சிந்தனை, கௌரவம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது 5ஆம் வீடு என்று குழந்தைகள் பாவமாக பெரிதாக பார்க்கப்பட்டாலும் அந்த வீட்டிலே கேது பகவானுடைய நிலை அங்கு அமர்ந்திருக்கிறார். அந்த வீட்டு அதிபதி சூரிய பகவான் அந்த வீட்டுக்கு விரயத்திலே புதன் பகவானுடைய இணக்கம் பெற்று காணப்படுவது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. அங்கு கேது பகவான் இருப்பதினால் சற்று கவனமாக கையாளுவது நன்று. ஒரு சிலருக்கு ஏற்படுத்தப்பட்ட கர்ப்பம் சற்று களையக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். கவனமாக இருப்பது நல்ல நிலையாக பார்க்கப்படுகிறது. கவனமாக இருப்பது நன்று. சூரிய பகவான் ஒரு சிலருக்கு அந்த வீட்டுக்கு விரயத்திலே புதன் பகவான் இருப்பதனால் கல்வி நிலையின் அடிப்படையில் குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு அம்மன் கோவில்களுக்கு சிலை மற்றும் இடம் வாங்கி கிடக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுது. நன்மையான அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது. 6ஆம் வீடு அதாவது ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டிலே இருக்கிறார். ஆகிய 6ஆம் வீட்டிலே இருப்பது கடன், நோய், வழக்கு என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இந்த மாதத்திலே பொதுவாக கடன் வாங்கி செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. மேலும் சனி பகவானுடைய பார்வையும் அங்கு ஏற்படுகிறது. ஆகவே இவர் கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தப்படுகிறது என்று பொதுவாக வருகிறது. அப்படி வரும் பட்சத்திலும் கூட அங்கு புதன் பகவான் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் ராசிக்கு 4ஆம் வீட்டிலே இருப்பது வண்டி வாகனத்திற்கு, காலி இடத்திற்கு, வீட்டிற்கு போன்றவைக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது. ஆகவே இது நன்மையான கடனாகவே பார்க்கப்படுகிறது. அங்கு குரு பகவானுடைய ஆதிக்கத்தின் அடிப்படையிலும் பார்க்கப்பட்டால் அவர்களுடைய நிலையின் அடிப்படையில் ஒரு நன்மையான அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது. மங்கள காரியத்திற்கு செலவு செய்யக்கூடிய வாங்கக்கூடிய கடனாகவும் பார்க்கப்படுகிறது. 7ஆம் வீடு என்று வரும்பொழுது 7ஆம் வீட்டுடைய அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டிலே குருவோடு சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாதவருக்கு முயற்சியின் அடிப்படையில் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது. கணவன் மனைவியிடையே இணக்கம் கூடக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது. நண்பர்கள் மூலம் உதவி பெறக்கூடிய நிலையும் நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்களுடைய நிலை என்று பார்க்கப்பட்டால் 7ஆம் வீட்டு அதிபதி அந்த வீட்டினுடைய சனி, அந்த வீட்டுடைய அதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் இருந்தாலும் சமுதாயம் என்று வரும்போது சனி பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அவர்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிலே இருப்பதினால் இவர்களுக்கு சற்று அரசியல்வாதிகளுடைய நிலையின் அடிப்பட்டால் பார்க்கப்பட்டால் சற்று சுணக்கமாக இருக்கிறது. கவனமாக இருப்பது நன்று. 8ஆம் வீடு என்று வரும்பொழுது தடை, தாமதம், திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் இந்த 8ஆம் பாகமும். ஆகவே கவனமாக இருப்பது நன்று. ஒரு சிலருக்கு இந்த 8ஆம் இடத்து அதிபதி என்று சொன்னால் செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டிலே இருக்கிறார். ஆகவே இவர் சற்று கவனமாக இருப்பது நன்று. புதிய வகை கடன், நோய்
வழக்கு அதாவது திடீர் மாற்றத்தை ஏற்படுத்த அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. கவனமாக இருப்பதினால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு நிலை விலகி நன்மை நிலையாக மாற்றிக்கொள்ளலாம். ஒரு கடவுள் வழிபாடு வைக்கும் பட்சத்தில் இவர்கள் புதன் வீட்டில் இருப்பதனால் பெருமாளுடைய சாமி தரிசனம் இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய செலவு மற்றும் திடீர் மாற்றத்தில் ஏற்படக்கூடிய விளைவில் தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 9ஆம் இடம் என்று வரும்பொழுது பாக்கியஸ்தானத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு தகப்பனுடைய நிலையின் அடிப்படையில் பட்டால் நன்மையான நிலையாகவும், ஏனென்றால் குரு பகவானுடைய பார்வை மிகவும் அற்புதமான நிலையாக இருப்பதனால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் தலைமை ஸ்தானத்தை வகுக்கக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. மிகவும் அனுகூலமான நிலையாகவும் இருக்கிறது. இவர்கள் கேட்ட இடத்திலும் கேட்கக்கூடிய இவர்கள் பார்க்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் மிகவும் உயர்ந்த ஸ்தானமாகவே பொதுவாக சமுதாய மக்கள் பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. 11ஆம் வீடு என்று வருகின்றோம். மகிழ்ச்சி, வெற்றி, அதிக லாபம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அதாவது 11ஆம் வீடு என்று வரும்பொழுது கும்ப வீடாக வருகிறது. கும்ப வீட்டிலே ராகு பகவான் இருப்பது ஒரு தடை நிலையாக பார்க்கப்பட்டாலும் அங்கு குரு பகவானுடைய தடையை விலக்கி அங்கு நன்மை நிலையாக மாற்றக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறது. ஆகவே மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது. 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம். விரயம் ஏற்படுகிறது. விரயம் எவ்வாறு ஏற்படுகிறது என்று பார்த்தால் இவர்களுக்கு தொழில் மற்றும் மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் விரயத்தை ஏற்படுத்தி கொள்ள நிலையாக பார்க்கப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் குரு வீடாக இருப்பதனால் மங்கள காரியத்திற்கு பணம் வகையை செலவிடக்கூடிய நிலையை ஏற்படுகிறது. ஆகவே விரயம் எவ்வாறாக வருகிறது என்றால் நன்மையான விரயமாகவே பார்க்கப்படுகிறது. நமசிவாய வாழ்க.